பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக தொடங்கிவிட்டோம். ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை 210 தொகுதியை தாண்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 27ஆம் தேதி நிறைவு விழாவுக்கு பாரத பிரதமர் வருகை வருகிறார். 200வது பயணத்திற்கு JP நட்டா அவர்கள் கலந்து கொண்டார்கள். 150வது பயணம் ஒசூரில் நடைபெற்றது. அதில் இந்த மாநிலத்தினுடைய பிரபாரியாக இருந்த CT ரவி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு முன்பு 150வது 100வது தொகுதி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று ஒரு மாபெரும் புரட்சிகரமான விவகாரங்களை எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் சொன்னார். ஆக ஒவ்வொரு 100 தொகுதிகளிலும், ஏன் சொல்ல போனால் ஒவ்வொரு தொகுதியிலேயுமே தமிழ்நாட்டு அரசியலில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை மிக தெளிவாக எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிரூபித்துக் கொண்டே வருகிறது. இறுதி கட்டத்தில் இருக்கிற இந்த கட்டத்தில் அரவக்குறிச்சியிலே வருகிற 21ஆம் தேதி என்னுடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தலைமையிலே எண்மண் எண்மக்கள் யாத்திரை அரவக்குறிச்சி தொகுதியிலே நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரையை மிக சிறப்பாக நடத்திட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல் வீரர் கூட்டத்திலே கலந்து ஆலோசித்தோம். மிக சிறப்பாக நடத்துவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாகவே சின்னதாராபுரத்தில் நடைபெறுகிற இந்த யாத்திரை அவங்க சொல்றது என்ன, தோத்து போயிடும், யாருன்னாலும் தோப்பாங்க, அவங்களுடைய அனுதாபிலாம் சொல்றாங்க. அதாவது ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்றவங்க யாரு இருந்தீங்கன்னா எல்லாம் ஜோதிமணியோட இருந்தவங்க தான். அந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கோம். காரணம், காங்கிரஸ் என்ன ஜெயிக்காது, கரூர்ல யாருன்னாலும் ஜெயிக்க போறதில்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுது. அதனால நீங்க ஏமா போய் நின்றுக்கிட்டு நாங்களா சொல்லி கௌரவமா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறான்னு சொல்றோம். அதனால உங்களுக்கு சீட்டு கொடுக்காம விட்டா தப்பிச்சு போங்க அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கட்சியில் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதுக்காக ஒரு விளம்பரத்தை அடிக்கிறாங்க. அதை மீறி இவங்களுக்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்குது. ஸ்கூட்டரில் இவரோட ஏறி போகிறாங்க, அவரோட பயணத்தில் லாரியில் ஏறுறாங்க, டிராக்டரில் ஏறுறாங்க, டாரஸ் வண்டியில் ஏறுறாங்க, அவங்களோட ஏறுறாங்க, இவங்களோட ஏறுறாங்க. இதெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக பார்க்குறது. ஸோ ஜோதிமணி இந்த அரசியல் களத்திற்கு உகந்தவர் அல்ல, கரூர் அரசியலுக்கு தகுதியுடையவர் அல்ல, கரூர் அரசியலுக்கு இனி அவர் வேண்டாம் என்பது அவங்க கட்சி மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களின் முடிவு. அவங்க மட்டும் வேண்டாம்னு சொல்ல, காங்கிரஸே வேண்டாங்கிறது தான் இந்த நாட்டு மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய, இந்திய மக்களுடைய எண்ணம். ஒரு ஜோதிமணி வேண்டாங்கிறது இல்லை, காங்கிரஸே வேண்டாங்கிறது தான். இந்த தேர்தலோட இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து எழுந்துட்டாங்க. 17வது லோக்சபாவில் எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை. 17வது லோக்சபாவில் இருந்தால் மாநிலங்களையும் குறைஞ்சிச்சு. 17வது லோக்சபாவில் இருந்த ராஜ்யசபாவும் குறைஞ்சிச்சு. நாங்கள் முதல் முறை இல்லை, 2வது முறை பிரதமர், 2வது முறை ஆட்சி, இப்ப 3வது முறை ஆட்சிக்கு வர போறோம். அப்ப அவங்க நிலைமை என்னன்னு பார்த்துக்கணும். அதனால காங்கிரஸ் கட்சியை வேண்டாம் என்பதுதான் இந்திய மக்களுடைய எண்ணம். அது ஒரு ஜோதிமணி என்பது ஒரு தூசி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.